பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் என்றென்றைக்கும் அவர் செய்த நன்மைக்கு நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய தலையான நோக்கமாக, தலையான கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செஞ்சிரோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். அவர் நமக்கு பாராட்டின கிருபையை நாம் மறந்து போகின்றோம். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆண்டவரை தோத்தரித்து ஒரு பாடலை பாடலாமா? எண்ணில் அடங்கா தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அழகான பாடல், பழைய பாடல். அந்த பாடலுக்கு ஈடுணையே கிடையாது. அப்பேற்பட்ட பாடல், அர்த்தங்களை உள்ளடக்கிய பாடல். என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே, என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரோ பெரும் வயதானோரில்லோர்களோ, வாழ வயதுள்ளோரோ மிகும் வயதால் முதிர்ந்தோர்களோ, பாலக தம்மாயினாலோ பாடி உமை போற்றுவாரே. எண்ணில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வாழ வயதுள்ளவர்களாலும் சரி, வயதாள் நான் முதிர்ந்தவன் என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களும் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சரி, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி, நம்ம கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கான விளனை ஆண்டவர் நமக்கு தருவாராங்க. அப்படியே நம்ம செய்யலாமா? ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். துதி எடுத்தால் சாத்தான ஓடுவாங்க. அதனால துதிங்க. ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.